ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற நகை எல்லாமே சேஃப்டி கிடையாது அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே பாண்டியனுடைய மச்சான் சொல்கிறாங்க, மச்சான் எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது மச்சான் அப்படி சொன்னோடனே என்ன ஐடியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை மச்சான், நம்ம வட்டி கடையில் நகையை வச்சு அதில் வர வருமானத்தில் பக்கத்தில் நிறைய மனை போட்டிருக்காங்க, நம்ம மனை வாங்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டேய் கூமுட்டை, என்ன நீ இது மட்டும் கோமதி நகை மட்டும் இல்லை, வீட்டில் வாழ வந்த மருமக நகை, அதை வச்சு நம்ம மனை வாங்கணும்னு அவசியமே கிடையாது லூஸு அப்படின்ட்டு அவங்க மச்சானை திட்டுறாங்க. உடனே தங்கமயிலுக்கு இதையெல்லாம் கேட்டு ஜுரம் வர மாதிரி கை கால்லாம் நடங்குது. உடனே ராஜு மீனா என்ன ஆச்சு தங்கமயில் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜியும் கோமதியும் வீட்டில் இருக்க நகை எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அந்த டைம் தங்கமயில் அவங்களுடைய நகையை எடுத்துகிட்டு வராங்க. அத்தை, நகை எல்லாமே உரசி பார்க்க மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீ என்ன எப்போ பார்த்தாலும் நகையை உரசறத பற்றி கேட்குற அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, அது இல்லைங்க அத்தை, நகையை உரசுனா நகை வேஸ்ட் ஆகும்ல, அதனால தான் அத்தை நான் சொன்னேன் அப்படின்ட்டு எப்படியோ சமாளிக்கிறாங்க தங்கமயில். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடக்குதுன்னா, நகை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு பாண்டியன்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வராங்க. உடனே தங்கமயில் அவங்க அம்மா பாக்கியம் வராங்க. அவங்க வந்தவுடனே என்னடி ஆச்சு, மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. அது இல்லைங்கம்மா, வீட்டில் நகை பிரச்சனை போயிட்டு இருக்கு, நகை எல்லாமே பேங்க் லாக்கரில் வைக்க போகிறாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. நீ எதை நினச்சியும் கவலைப்படாத, அவங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்ல, நீ எதுக்கு பயப்படுற அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு சைடு மீனா வராங்க. ஆஃபீஸை ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி சென்னைக்கு கிளம்புறதுக்காக சீக்கிரமாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா நீ ஜாலியாக பீச்சு, ரெஸ்டாரண்ட், படத்துக்கு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்க மாமியார் சொல்கிறாங்க. மீனாவுக்கு நல்ல மாமியார் கிடச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இன்னொரு சைடு செந்தில் கடையில் அவருடைய அலப்பறை தாங்க முடியல. அவங்க மாமா கிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மாமா, நான் ஜாலியாக இருக்க போகிறேங்க மாமா, என்னுடைய ஆசை எல்லாமே நிறைவேற போகுது, நான் ஜாலியாக சென்னையை சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் பேசுகிறத பாண்டியன் கேட்டு அவர் தலையில் மண்ணை வாரி வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி சென்னையில் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுக்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசி பேமெண்ட்டை வாங்கிட்டு வா, அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு மார்க்கெட் போயிட்டு மல்லி எவ்வளோ விலை போகுது அதெல்லாமே விசாரித்து ரேட்டு கேட்டுட்டு வா அப்படின்ற மாதிரி செந்திலோட பிளானில் தவிடு வாரி போடுற மாதிரி அந்த மாதிரி அவர் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம காத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.